ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிஎஃப் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி ஆன்லைனில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ அப் டு எண்ட் வரலையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎஃப் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சைட்டுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பிஎஃப் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4 கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நாம எந்த கேட்டகரிங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஃப் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூனிவர்சல் நம்பர் வந்து என்டர் பண்ணியிருக்கும். அதாவது யூஎன் நம்பர், உங்களோட பிஎஃப் நம்பர் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடான என்கொயரி தான் அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பென்ஷன் ஸ்கீம்ஸ் எதனாச்சும் வந்து ப்ராப்ளம் தான், ஸோ அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயர் சைடில் ஏதோ இஷ்யூ இருந்துச்சுனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதாலும் அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க. ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் நம்பர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய யூஎன் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு, அதை கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட்டில் இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சர் கோடு வந்து என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கேப்சர் கோட் என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெட் டீட்டெயில் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎஃப்ல லிங்க் பண்ணி வச்சிருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ வெரிஃபிகேஷனுக்காக ஸோ கெட் ஓடிபி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களுடைய இமெயில் ஐடி லிங்க் பண்ணி வச்சிருந்தாலும், ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிபி அப்படிங்கிற இடத்துல வந்து என்டர் ஓடிபி அப்படிங்கிறத என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட் தான் அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஃப் ரிலேட்டடான கேஒய்சி, ஸோ அந்த டீட்டெயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிஎஃப்ல வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க. பட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் பண்ணாமல் இருக்கும். அதனால நேம் சேஞ்சு, ஸோ இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருப்பீங்க. பட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருப்பாங்க. இல்லை பெண்டிங்லேயே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா, குயிக்காக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் இதுமாரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜெண்டர் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் சிம்பிள் கொடுத்துறதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். உங்களுடைய கண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெக்ஸ்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இமேஜில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை வந்து அப்படியே டைப் பண்ணிடுங்க. கேபிட்டல் லெட்டர் இருந்தால் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இருந்தால் ஸ்மால் லெட்டர் வந்து டைப் பண்ணிட்டு, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிவ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பிஎஃப் சர்வீஸ் நம்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் நம்பர் வந்து மாறும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே பிஎஃப் அக்கௌண்ட் தான் வச்சிருப்பீங்க. பட் வந்து சர்வீஸ் நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து மாறிட்டே இருக்கும், கம்பெனி மாற மாற. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் என்ன இருக்கோ அந்த சர்வீஸ் நம்பர் தான் இருக்கும். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணி வேறு ஒரு சர்வீஸ் நம்பர், அதாவது வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுல வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த சர்வீஸ் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதர் ஆப்ஷனை கொடுத்துட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு கரண்ட்டில் இருக்கிறது தான் கம்ப்ளைண்ட் இருக்குது, அதனால் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இதுமாரி தான் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க, 4 கேட்டகரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஆஃபீஸ்னா ஆஃபீஸ் சூஸ் பண்ணிங்க, எம்ப்ளாயர்னா எம்ப்ளாயி சைடு. ஸோ இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலே வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் சைடு மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, ஸோ ஆப்ஷனை சூஸ் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எது ரிலேட்டடான வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி ரிலேட்டடான வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 நாளுக்கு மேலே ஆகுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சிக்கு வந்து நான் வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருந்தேன், ஆட் பண்ணி வச்சிருந்தேன். பட் எனக்கு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபையே பண்ணல எம்ப்ளாயர் சைடு இருந்து. அதனால் அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி வச்சிங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணி கொடுத்துருங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்தேன், அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து அதில் வந்து டைப் பண்ணிங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் எதனாச்சும் இருந்தால் கேட்பாங்க, அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எதனாச்சும் எடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிஎஃபாக தான் கேட்பாங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வந்து அட்டாச் பண்ணிங்க அந்த ஃபைலை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பிஎஃப் அக்கௌண்ட்டில் போனீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து காட்டுவாங்க. அதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிட்டு இதில் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ அட்டாச் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் கரெக்டான அந்த பிடிஎஃப் ஃபைல் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ப்ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கான அந்த இது வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணிங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷோ ஆகும். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சிக்கு தான் அப்லோட் பண்ணியிருந்தேன், அது வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணியிருக்காங்கிறப்பவும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டேன், கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து ஆட் கொடுத்துறேன். ஆட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துடும். ஸோ
ப்ளீஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பாக்ஸ் வந்து அந்த இது வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ் வந்து மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது இது வந்து காப்பி பண்ணி வச்சிங்க. ஸோ இந்த நம்பரை தான் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எந்த இதில் இருக்குது ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய கம்ப்ளைண்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஸோ கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் வந்து அந்த கேப்சர் கோடு கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளைண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் வந்து ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நாள் பெண்டிங் இருந்தால் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் நேம் சேஞ்ச் பண்ணுறது, ஆதார் கார்டு ஆட் பண்ணுறது, இதுமாரி வந்துன்னா உங்களோட டிலே இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டேட்டஸில் வந்து செக் பண்ணும்போது ஸோ உங்களுடைய அண்டர் ப்ராசஸிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நான் வந்து இப்போ தான் பண்ணேன். உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வியூ ஸ்டேட்டஸில் வந்து போய் பார்த்தேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரிண்ட் கூட எடுத்து வச்சுக்க முடியும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸை ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.